Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics லெசன்லேருந்து கெலோரிமெட்ரினா என்ன அதோட எக்ஸாம்பிள் 8.7 பற்றி பார்க்க போகிறோம். இப்போது கெலோரிமெட்ரி அப்படின்னு சொல்லும் பொழுதே மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை மெஷர் பண்ணக்கூடியது தான் கெலோரிமெட்ரி அப்படிங்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் வந்து டியூரிங் த ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்கும் பொழுது அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை லூஸ் பண்ணுது அல்லது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணுது, ஆர் ஹீட் எனர்ஜி வந்து எவ்வளோ தூரம் ரிலீஸ் பண்ணுது, ஆர் ஹீட் எனர்ஜியை வந்து எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டை தான் கெலோரிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கெலோரிமெட்ரி அப்படின்னு சொல்லும்போது இட் மெஷர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் gained or it measures the amount of heat lost by the thermodynamic system அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரலாக இப்போ 2 டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னொன்று சரௌண்டிங்ஸ்னா என்ன, அது ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாட் கப் ஆஃப் காஃபி ஒரு கப் ஆஃப் காஃபி இது வந்து ஹாட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் சம்டைம் என்ன ஆகும், இந்த ஹாட்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இட் அப்ரோச்சஸ் ரூம் டெம்பரேச்சர். அப்போது இந்த இடத்துல இந்த ஹாட்டாக இருந்த எனர்ஜி எங்கே லூஸ் ஆகிருக்குன்னா டு த சரௌண்டிங்ஸ்க்கு இது வந்து ஹீட் எனர்ஜியை லூஸ் பண்ணுறது மூலியமாக இது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு ரீச் ஆகுது. ஒன்ஸ் வந்து இந்த சரௌண்டிங் டெம்பரேச்சரும் இந்த காஃபியோட டெம்பரேச்சரும் ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம், சிஸ்டம்ங்கிறது இந்த ஹாட் கப் ஆஃப் காஃபி, சரௌண்டிங்ஸுங்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய லேயர்ஸ் ஆர் ஏர் லேயரோ ஆர் எனி அதர் சிஸ்டம் அப்பார்ட் ஃப்ரம் த பர்டிகுலர் ஹாட் கப் ஆஃப் காஃபி வந்து உங்களுக்கு சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது இதே தான் நம்ம அந்த ஹாட் கப் ஆஃப் காஃபி இருக்குது, அதை வந்து ஒரு உட்டன் பாக்ஸ்க்குள்ளே ஒரு இன்சுலேஷன் பண்ணி வைக்கிறோம். இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகும், இந்த இன்சுலேஷன் பர்பஸ் என்ன, ஹீட்டை வந்து லூஸ் பண்ணவும் செய்யாது, ஹீட்டை வந்து கெயின் பண்ணவும் செய்யாது. அப்போது இந்த இடத்துல இது வந்து சிஸ்டம், இது வந்து சரௌண்டிங்ஸ். அப்போது ஹீட் எனர்ஜி வந்து சரௌண்டிங்ஸ்க்கும் போகாது, சரௌண்டிங்ஸ்லேருந்து ஹீட் எனர்ஜி வந்து கெயினும் ஆகாது இந்த இடத்துல. ஸோ இன்னும் மாதிரி என்ன சொல்லலாம்னா, இந்த சிஸ்டம்னால் வரக்கூடிய அதாவது ரிலீஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து உங்களுக்கு சரௌண்டிங்ஸ்க்கு போகாது. ஸோ நோ ஹீட் இஸ் அலவுட் டு த சரௌண்டிங்ஸ். அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி கெலோரிமீட்டர்னா என்ன அந்த செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். தென் இந்த கெலோரிமெட்ரி வச்சு நம்ம அதோட ஹீட் மெஷரை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் வச்சு அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, அண்ட் தென் அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாட் பாடி, ஓகே, அதோட டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்குது. இது வந்து T1 எடுத்துக்கலாம். இன்னொரு பாடி ரெண்டுமே வந்து க்ளோஸ் காண்டாக்டில் வருது, இதோட டெம்பரேச்சர் வந்து T2, அது வந்து லோவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், when they are come in contact என்ன ஆகும், ஹீட் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும். எங்கேருந்து, உங்களுக்கு T1லேருந்து T2. அப்போ இந்த T1 அப்படிங்கிறது ஹாட் பாடி, இந்த T2ங்கிறது கோல்டு பாடி. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஹாட் பாடி வந்து எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணுது, ஆர் த எனர்ஜி இஸ் லாஸ்ட் பை த ஹாட் பாடி. இந்த கோல்டு பாடி இந்த ரிலீஸ் பண்ண எனர்ஜியை கெயின் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல எனர்ஜி இஸ் கெயின்டு பை த கோல்டு பாடி. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, when they are coming in contact, ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஹாட் பாடி வந்து எனர்ஜியை லூஸ் பண்ணுது, கோல்டு பாடி வந்து எனர்ஜியை கெயின் பண்ணுது. இந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, த ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு த ஹீட் கெயின் பை த கோல்டு பாடி அப்படிங்கிறாங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா, ஸோ மேத்தமேட்டிக்கலி வி கேன் எக்ஸ்பிரஸ் திஸ் அஸ் உங்களுக்கு எனர்ஜி லாஸ்ட் ஆர் கெயின் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் Q தான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். எனர்ஜி கெயின் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எனர்ஜி லாஸ்ட். ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் சைன் எதுக்குன்னா எனர்ஜி லூஸ் ஆகிறதுனால மைனஸ் சைன். அப்போது இந்த மைனஸ் Q லாஸ்ட் அந்த சைட் கொண்டு வரும்போது த எனர்ஜி கெயின் ப்ளஸ் எனர்ஜி லாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், இட் பிகம்ஸ் 0. ஸோ இந்த டோட்டல் எனர்ஜி வந்து இஸ்
given to the surrounding, so 0 இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கெலோரிமீட்டர் அப்படிங்கிறது என்ன மெஷர் பண்ணணும்னா ஹீட் கெயின் பை த சிஸ்டம் அல்லது ஹீட் லாஸ்ட் பை த சிஸ்டம் வந்து மெஷர் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன பண்ணும், சரௌண்டிங்ஸ்க்கு எந்த ஹீட் எனர்ஜியும் ரிலீஸ் பண்ணாது. அப்போ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான் நம்ம வந்து கெலோரிமீட்டர் அப்படிங்கிறோம். ஸோ இந்த கெலோரிமீட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர், ஓகே, இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, இதோட டெம்பரேச்சர் வந்து T2ல் இருக்குது. இதை வந்து இன்சைட் திஸ் கெலோரிமீட்டர் செட்டப் இங்கே வச்சுருக்கோம். இது வந்து இன்சுலேஷன்னா என்ன பண்ணும், ஹீட் எனர்ஜியை வந்து கெயின் பண்ணவும் செய்யாது, சரௌண்டிங்ஸ்க்கு லூஸ் பண்ணவும் செய்யாது. அந்த மாதிரி ஒரு இன்சுலேஷன், உள்ளோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம். ஸ்டிரர் அதாவது கலக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டிரர் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஹாட் சாம்பிள் இதில் போடும் பொழுது இந்த சாம்பிள் வந்து இந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகிறதுக்காக ஸ்டிரர், அதோடைய மெஷர் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறதுக்காக தெர்மோமீட்டர். ஓகே, இதுதான் உங்களுக்கு செட்டப் ஃபார் த கெலோரிமீட்டர். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறோம். இதுதான் சாம்பிள். ஓகே, இதோடைய மாஸ் வந்து M1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சாம்பிள் M1, அதோட டெம்பரேச்சர் வந்து T1ல் இருக்குது. நம்ம அதை ஹீட் பண்ணுறோம், சாம்பிளை வந்து ஹீட் பண்ணுறோம். இப்போது இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன, T2, அது வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்குது. அதோடைய மாஸ் வந்து M2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து T2, திஸ் இஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இப்போ இந்த சாம்பிளை இந்த கெலோரிமீட்டர் செட்டப்குள்ளே போடும்பொழுது, ஏன்னா இந்த வாட்டர் செட்டப் வந்து கெலோரிமீட்டருக்குள்ளே தான் இருக்குது, இதுதான் அந்த கெலோரிமீட்டர் கப் அப்படிங்கிறது. இந்த சாம்பிள் ஒன்ஸ் நம்ம போட்டுட்டோன்னா இந்த சாம்பிள் என்ன பண்ணும், எனர்ஜியை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சாம்பிள் லூசஸ் த எனர்ஜி அண்ட் வாட்டர் வந்து கெயின்ஸ் த எனர்ஜி. அண்ட் கண்டினியூஸாக உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் அப் டு ரெண்டுத்தோட டெம்பரேச்சர் வந்து TF, அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் வந்து TF-ஆக இருக்குது. தட் மீன்ஸ் இப்போ வந்து எனர்ஜி ஆஃப் தட் இஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சாம்பிள், ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த சாம்பிளும் உங்களுக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டரும் இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த செட்டப். இப்போ எது ஹீட்டை வந்து லூஸ் பண்ணுது, இந்த சாம்பிள் வந்து லூஸ் பண்ணுது. எது ஹீட் கெயின் பண்ணுது, வாட்டர் வந்து கெயின் பண்ணுது. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா உங்களுக்கு எனர்ஜி கெயின் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எனர்ஜி லாஸ்ட். ஏன் மைனஸ் சைன் போடுறோன்னா எனர்ஜி வந்து லூஸ் பண்ணுறதுனால. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மைனஸ் சைன் எதுக்குன்னு பார்த்தாச்சு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ் வந்து இந்த எனர்ஜி கெயினையும் இந்த எனர்ஜி லாஸையும் எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, Q gain is equal to, ஓகே, ஜென்ரலாக வித் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சொல்லும்போது அதோட ஃபார்முலா என்ன, Q is equal to, அது எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதோட மாஸ், ஓகே, அண்ட் தென் அதோட டெம்பரேச்சர், ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர். இதுதான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ தூரம் அதுக்கு ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டுங்கிறது எதை பொறுத்துருக்குன்னா அதோட மாஸ் அண்ட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை பொறுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எது வந்து ஹீட்டை கெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அப்போது M2, ஓகே, முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, M2ங்கிறது இந்த இடத்துல வாட்டர், M1ங்கிறது இந்த இடத்துல சாம்பிள். ஓகே, ஸோ M2 அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து S2 ஃபார் வாட்டர் டைம்ஸ் டெல்டா டீங்கிறது என்னது, TF மைனஸ் TI, அதாவது ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் TF, இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் வந்து என்னவாக இருக்குது, T2-ஆக இருக்குது. அண்ட் தென் ஹீட் லாஸ்ட், எதை வந்து ஹீட்டை வந்து லூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள், அதோடைய மாஸ் M1, அதோடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து S1, அதோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் TF, இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து T1-ஆக இருந்தது. ஓகேவா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன். இதை வந்து இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, M2 S2 டைம்ஸ் TF மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் உங்களுக்கு M1 S1 டைம்ஸ் TF மைனஸ் T1. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை, TF ஃபைனல் டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதனால இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும், M2 S2 TF மைனஸ் M2 S2 T2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் M1 S1 TF, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் உங்களுக்கு M1 S1 T1. ஓகேவா? ஸோ இந்த F எல்லாம் தனியாக குரூப் பண்ணிக்கலாம், T1 T2 தனியாக குரூப் பண்ணிக்கலாம். அப்போது இந்த இடத்துல இந்த TF இந்த சைடு வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன வரும், M2 S2 TF ப்ளஸ் M1 S1 TF இஸ் ஈக்குவல் டு இந்த பர்டிகுலர் டேர்ம் M1 S1 T1, இந்த மைனஸ் வந்து இந்த சைட் போகும்போது ப்ளஸ் ஆகிடும், M2 S2 T2. ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல வந்து எது காமனாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். டிஎஃப் தானே குரூப் பண்ண போகிறோம். ஸோ டிஎஃப் காமனாக எடுக்கும் பொழுது இந்த இடத்துல M2 + S2 + M1 + S1 டிஎஃப் காமனாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T1 + T2 இது அப்படியே அந்த செட்டப் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல டிஎஃப் டைம்ஸ் M1 S1 + M2 S2 = இங்கே என்ன இருக்குது M1 S1 T1 M1 S1 T1 + M2 S2 T2 நமக்கு தேவை TF. ஸோ TF = M1 S1 T1 + M2 S2 T2 divided by M1 S1 + M2 S2. So this is the equation for the final temperature TF. ஓகேவா? இப்போ இதை அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் 8.7 தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் 8.7 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் அண்ட் தென் உங்களுக்கு 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தோட டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க 50 டிகிரி அண்ட் 30 டிகிரி. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்னது, இது வந்து M1, இதை வந்து T1 எடுத்துக்கலாம், இதை வந்து M2 அண்ட் T2 கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் TF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க 4184 ஜூல்ஸ் கெல்வின் பவர் -1 கிலோகிராம் பவர் -1. இதை வந்து இந்த ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல லிட்டர்ஸ்க்கு பதிலாக இன்டைரக்டாக நம்ம வந்து 1 லிட்டர் = 1 kg அப்படிங்கிற அசம்ஷன் எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் லிட்டர் வந்து கேஜி ரெண்டு இடத்துலையுமே அதோடைய மாஸ்க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன, TF = M1 S1 T1 + M2 S2 T2 divided by M1 S1 + M2 S2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா S1 அண்ட் S2 ரெண்டுமே என்னது, வாட்டர். ஓகே, ரெண்டுத்தோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஒன்றா தான் இருக்கும். அப்போ நம்ம எஸ்ஸை காமனாக எடுக்கும் பொழுது இது என்னாகும், S1 = S2 = S அப்படின்னு நம்ம காமனாக எடுத்துக்கலாம். அப்போ என்னாகும், உங்களுக்கு S வெளியே வந்துடும். அப்போ M1 T1 + M2 T2 divided by M1 + M2 times S. இந்த S கேன்சல் ஆகிடும். அப்போ TF என்ன வரும், TF = உங்களுக்கு M1 T1 + M2 T2 divided by M1 + M2. This is the equation. ஓகே, ஏன்னா ரெண்டு சிஸ்டமே உங்களுக்கு வாட்டராக இருக்கிறதுனால. இப்போ M1 என்னது உங்களுக்கு 5 kg மல்டிப்ளைட் பை டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு 50 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கெல்வின் ஸ்கேலில் மாற்றணும். ஸோ என்ன பண்ணுவோம், we have to add 273 to it. அப்போ 273 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 323 கெல்வின் வரும். ஸோ 323 கெல்வின் ப்ளஸ் உங்களுக்கு M2 என்னது உங்களுக்கு 4. ஓகே, 4 மல்டிப்ளைட் பை அது T2ஓட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30 + 273 வந்து உங்களுக்கு 303 வரும். ஸோ 303 divided by M1 + M2 வந்து 5 + 4. ஓகேவா, இதை வந்து நீங்கள் இதை தனியாக ஆட் பண்ணி and then divided by 9 பண்ணும்பொழுது you get the answer as உங்களுக்கு TF = 314.11 Kelvin. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், TF = 314.11 Kelvin மைனஸ் நமக்கு வந்து டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணால் we have to subtract 273. ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 41 டிகிரி செல்சியஸ். ஸோ ரெண்டு சிஸ்டம், ஒன்று வந்து ரெண்டுமே வாட்டர் தான், ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது ஒரு வாட்டர் தட் இஸ் ஒரு சிஸ்டமோட டெம்பரேச்சர் 50 டிகிரி, இன்னொரு சிஸ்டமோட டிகிரி வந்து 30 டிகிரி, ரெண்டையும் மிக்ஸ் போது நம்மளுடைய ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து என்னவாக இருக்குன்னா 41 டிகிரி செல்சியஸ். இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் there is no further exchange of heat. ஓகேவா, இப்போது
என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மாசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, M1 அண்ட் M2 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஏன்னா ஒன்று வந்து 5, ஒன்று வந்து 4 அப்படின்னு இருந்தது. பட் இன்ஸ்டன்ட் இந்த இடத்துல மாஸ் M1ம் M2வும் ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் டேக் இட் இஸ் ஈக்குவல் டு M. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி ரெண்டுமே வாட்டர் தான், ரெண்டுமே வாட்டர். அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து S1 இஸ் ஈக்குவல் டு S2 இஸ் ஈக்குவல் டு S. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு TF என்னவாக இருக்கும்? உங்களுக்கு M1 T1 plus M2 T2 divided by M1 plus M2. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து M1 M2 ஈக்குவலாக இருக்கும்போது தட் இஸ் ஈக்குவல் டு M. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்னா TF இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு M காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ T1 plus T2 டிவைடட் பை உங்களுக்கு M1 plus M2 இருக்குல்லையா, அப்போ வந்து அது வந்து 2M ஆகிடும். ஸோ MM கேன்சல் ஆகும்பொழுது T1 plus T2 டிவைடட் பை 2. இப்போது இதோட டெம்பரேச்சர்ஸ் என்னென்ன உங்களுக்கு கெல்வின் ஸ்கேல் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 323 ப்ளஸ் 303 டிவைடட் பை 2 வரும். அப்போது இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 313 கெல்வின் வருது. ஸோ இதோட ஃபைனல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து TF வந்து 313 கெல்வின் மைனஸ் 273 பண்ணும்பொழுது உங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ் வருது. ஸோ உங்களுக்கு மாஸ் M1 அண்ட் M2 வந்து சேமாக இருக்கும். அண்ட் தென் ரெண்டுமே வாட்டராக இருக்கும்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ் ஈக்குவலாக இருக்கும் பொழுது அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் எப்படின்னா நம்ம ஆவரேஜ் எடுக்கலாம். தட் இஸ் T1 plus T2 by 2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இஃப் சப்போஸ் இப்போ மாஸும் ஈக்குவல், ஓகே, அண்ட் தென் ரெண்டு பாடிஸுமே வாட்டராக இருக்கும் பொழுது ரெண்டுத்தோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் ஒன்றா இருக்குது, தென் டெம்பரேச்சர்ஸும் ஒன்றா இருக்குது. T1 இஸ் ஈக்குவல் டு T2 வந்து 30 டிகிரி செல்சியஸ்ங்கிறாங்க. அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அதோடைய ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவாக இருக்குன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கும். ஸோ இந்த சேம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். TF இஸ் ஈக்குவல் டு T1 இஸ் ஈக்குவல் டு T2 இஸ் ஈக்குவல் டு Tன்னு எடுத்துட்டோன்னா 2T டிவைடட் பை T வரும். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து என்ன இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பாடிஸ் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் டெம்பரேச்சராகவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே மாதிரி சப்ஸ்டன்ஸ், ஓகேவா, அட் வித் டிஃப்ரெண்ட் மாசஸ் அண்ட் தென் ஒரே மாதிரி மாசஸ் அண்ட் தென் ஒரே மாதிரி மாஸ், ஒரே மாதிரி சப்ஸ்டன்ஸ் அண்ட் சேம் டெம்பரேச்சர், இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன முக்கியமாக கவனிக்கிறது என்னென்னா இந்த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சிங் இருக்குல்ல, ஒன்று கேஸாக இருக்கலாம், லிக்விட், எதை பொறுத்து இருக்குன்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பொறுத்து இருக்குது M, அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ் வந்து ஸ்மாலெஸ்ஸை பொறுத்து இருக்குது அண்ட் ஆல்சோ அதோட டெம்பரேச்சர்ஸை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சேம் சப்ஸ்டன்ஸ், இப்போ வாட்டரையும் ஈக்குவல் அமௌண்ட், அதாவது M1 இஸ் ஈக்குவல் டு M2ன்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், அதோட ஆவரேஜுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் த கெலோரிமெட்ரி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் Shankar's Physics Tutorials.